நான் கூட அவன் உபநயனத்தின் போதே சொன்னேனே, அடுத்து இவன் கல்யாணம்தான் என்று, இல்லையா? ரொம்பவும் சிரேஷ்டமான குடும்பம். ஆச்சார அனுஷ்டானங்களில் எல்லாம் கெடுபிடியாக இருப்பார்கள். மொத்தத்தில் அருமையான வரன். என்ன, பேசி விடுவோமா? சரி என்று சொல்லுங்கள் மாப்பிள்ளை. ஊருக்கு போனவுடன் பெண் பார்க்க ஏற்பாடு செய்து விடுகிறோம். தஞ்சமம்பாள், எங்கே போகிறாய்? நான் அகத்துக்கு போகிறேன். என்னடி அவசரம்? இரு, போகலாம். மாப்பிள்ளை, என்ன சொல்கிறீர்கள்? இருக்கட்டும், யோசித்து செய்வோம். கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். சுபசிய சீக்கிரம் என்று சொல்வார்கள். சுப காரியங்களை தள்ளி போடக்கூடாது. மாமி, நான் போகிறேன். அசடே, போகிறேன் என்று சொல்லக்கூடாது, போய்விட்டு வருகிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி பாட்டி, நான் அப்படியே சொல்கிறேன். அதே போல் நீங்களும் ஆற்றங்கரையில் ஒன்று சொன்னீர்களே, அதை சொல்லுங்கள். நான் ஒரே சமயத்தில் 9 சொல்வேன். எதை என்று நான் ஞாபகம் வைத்துக் கொள்வது? பாட்டி வாயை திறந்தால் மூட மாட்டேன் என்றே ஊரெல்லாம் எனக்கு நல்ல பெயர். தஞ்சமாம்பா, பாட்டி என்ன சொன்னாள் என்று நீயே சொல்லேன். எனக்கே இப்பொழுது மறந்துவிட்டது. நினைவு வரும்போது சொல்கிறேன். சரி மாப்பிள்ளை. இப்போது ராமானுஜனின் திருமண பேச்சு வேண்டாம் என்கிறீர்களா? சரி, அதை விடுத்து வேறு ஏதேனும் பேசுவோம். ஆனால் நேரம் வரும்போது இந்த வரனை மறந்து விடாதீர்கள். அதெல்லாம் காந்திமதிக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் ஒன்று கவலைப்படாதீர்கள். பாட்டி, அப்படியே அன்றைக்கு ஆற்றங்கரையில் சொன்னதையும் ஞாபகப்படுத்துங்கள். அடி போடி, என்னை போட்டு குழப்புகிறாய். பாதி சமயம் இந்த மறதியை பற்றி தான் எனக்கும் என் மாட்டு பெண்ணுக்கும் சண்டை. இப்போது ஞாபகம் வந்துவிட்டது. காந்திமதி, இவள் என்ன சொல்கிறாள் என்று உனக்கு புரிகிறதா? புரியவில்லையே பாட்டி. இவளையே உன் மாட்டு பெண் ஆக்கிக்கொள் என்று அன்று ஆற்றங்கரையில் சொன்னேனே, அதைத்தான் தஞ்சமாம்பாள் சொல்கிறாள். அப்படியா தஞ்சமாம்பா? இல்லை இல்லை, நான் அதை சொல்லவில்லை. சரி, நான் வருகிறேன். திருமேனி, நான் சொல்லியபடிதானே இப்பொழுது பிராணாயாமம் செய்கிறாய்? ஆமாம் ராமானுஜா, இப்போதெல்லாம் மூச்சை நிலைநிறுத்தும் போது மிகவும் கவனத்துடன் இருக்கிறேன். நல்லது. அத்தோடு மூச்சை உள்ளே இழுத்தல், நிலைநிறுத்தல், பின் வெளியிடுதல் போன்ற செய்கைகளில் இடைப்பட்ட கால அளவு சரியான முறையான விகிதத்தில் இருக்க வேண்டும். அதை மறந்து விடாதே. அண்ணா, அனைவரும் பிராணாயாமம் பயிலும் முறை ஒன்றுதானே? திருமேனி விசேஷமாக பயிற்சி செய்கிறானா என்ன? ஆம் கோவிந்தா, மூச்சை உள்ளே இழுப்பதிலும் வெளிவிடுவதிலும் உள்ள கால அளவை விட உள் நிறுத்துவதில் கால அளவை சற்று கூட்ட சொல்லியிருக்கிறேன். அதற்கு காரணம் ஏதாவது இருக்கிறதா அண்ணா? அதை நான் சொல்கிறேன் கோவிந்தா. எனக்கு முன்பெல்லாம் அன்றாடம் நடத்தும் பாடம் மனதில் தங்காமல் அடிக்கடி மறந்துவிடும். அதற்கு உபாயமாக ராமானுஜன் தான் இந்த முறையை பின்பற்ற சொன்னான். இதனால் ஞாபக சக்தியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கோவிந்தா. என் அனுபவத்தில் அதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன். என் முன்ஜென்ம பலன், நான் ராமானுஜனை என் உற்ற நண்பனாக அடைந்திருக்கிறேன். கோவிந்தா, உன் பாக்கியம், நீ அண்ணனாகவே ராமானுஜனை அடைந்திருக்கிறாய். சரி சரி சரி, போதும் என்னை பற்றிய வர்ணனை. ஆமாம், எங்கே நம் சக்கரபாணியும் சாரங்கனும் வரவில்லையே? ராமானுஜா, ஏன் இந்த வீண் கவலை? அவர்கள் வருகிறார்கள், வராமல் போகிறார்கள். அதை பற்றி நமக்கென்ன? திருமேனி, சக மாணவர்களையும் தோழர்களையும் என்றும் உதாசீனமாக பேசாதே. நீ பேசுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் இருவரும் தங்களை மூத்த மாணவர்கள் என்றே சொல்லிக் கொள்கிறார்கள். பின் சக மாணவர்கள் என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நம் தோழர்கள் என்றே கொள்ளலாம் அல்லவா? ராமானுஜா, எப்படி உன்னால் அவர்களை தோழர்களாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது? உன் விஷயத்தில் மாபாதகம் செய்யவிருந்தவர்கள் அவர்கள். நிறுத்து திருமேனி. தவறு செய்வது மனித இயல்பு. அதை திருத்திக் கொள்வதே சிறந்த பண்பு. நாம் பாடசாலையில் கற்கும் கல்வியை போன்று நாம் வாழும் வாழ்க்கையும் பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
அனுபவத்திலிருந்து கிடைக்கும் பாடங்களை நம் நினைவில் நிறுத்தி தவறுகள் மீண்டும் நடக்காமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதே பகுத்தறிவு. நமக்கு நேரும் சில கசப்பான நிகழ்வுகள் பிறருக்கு ஏற்படாதவாறு அவர்களையும் பாதுகாப்பதுதான் மனித வாழ்வின் முழுமையாகும். இதில் அன்பு ஒன்றே மூலதனமாகும். அண்ணா, அங்கே பாருங்கள், சாரங்கன் வருகிறார். ராமானுஜா, தோழர் சாரங்கன் வருகிறார். இப்பொழுது உனக்கு திருப்தி தானே? திருமேனி, வா சாரங்கா. உன்னோடு நம் சக்கரபாணி வரவில்லையா? இல்லை ராமானுஜா, இப்போதைக்கு அவன் பாடசாலைக்கு வரும் நிலையில் இல்லை. நீ என்ன சொல்கிறாய் சாரங்கா? சக்கரபாணிக்கு என்ன ஆயிற்று? அவனுடைய அகத்திலிருந்துதான் நேராக வருகிறேன். காய்ச்சலால் படுத்தபடி இருக்கிறான். அடடா, மருத்துவர் யாராவது வந்து பார்த்தார்களா? பார்த்தாகிவிட்டது. ஏதாவது பூச்சிக்கடியாக இருக்கும் என்று மருந்து கொடுத்திருக்கிறார். பூச்சிக்கடியாக இருக்காது, முள்கடியாக இருக்கும். திருமேனி, நீ பேசாமல் இருக்க மாட்டாய்? சாரங்கா, எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. அவன் இருக்கும் நிலையை பார்த்தால் குணமாக எப்படியும் 1 வாரம் ஆகலாம். அமருங்கள் மாணவர்களே. மாணவ மணிகளே, இதுவரை நான் நடத்திய பாடங்களில் உங்களில் யாருக்காவது ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? ஏதுமில்லை குருநாதா. திருமேனியா சொல்வது? அப்படியென்றால் எல்லோருக்கும் எல்லாம் புரிந்திருக்கும் என்றே எடுத்துக்கொள்கிறேன். சரி, வரவிருக்கும் 2 நாட்களில் நடத்தப் போகும் பாடங்களையும் நன்கு கேட்டு மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சாரங்கா, சக்கரபாணி எங்கே? வரவில்லை குருதேவா. அப்படியா? மாணவர்களே, கல்வி கற்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு மிக முக்கியமானது அதில் நாம் காணும் தேர்ச்சி. எனவே இதுவரை நீங்கள் கற்றவற்றின் நிலை அறிய தேர்வு என்பது மிகவும் அவசியமாகிறது. ஆகையால் இன்னும் 2 நாட்களில் உங்கள் தேர்ச்சி நிலை அறிய தேர்வு வைக்கப் போகிறேன். அதில் உங்கள் ஞாபக சக்தி, வேத பாடங்களை நீங்கள் உச்சரிக்கும் முறை, கால அளவு இவை அனைத்தும் பரிசீலிக்கப்படும். எனவே அதற்கு இப்பொழுதே தயாராகிக் கொள்ளுங்கள். இந்த தேர்வின் முடிவை பொறுத்துத்தான் நீங்கள் பாடத்தின் அடுத்த நிலையை அடைய முடியும். ஏன் அண்ணா, என்னவாயிற்று உங்களுக்கு? முகம் வாட்டம் கண்டு விட்டது. சக்கரபாணியை பற்றி எண்ணினேன். நம் குருநாதர் தேர்வு வைக்கப் போவதாக வேர் கூறுகிறார். அவனோ பாடசாலைக்கு வர முடியாத நிலையில் இருக்கிறான். விடு ராமானுஜா, அவன் தலை எழுத்து அப்படி. அப்படி சொல்ல முடியாது. சக்கரபாணியின் படிப்பிலும் அதில் தேர்ச்சியிலும் அவன் குடும்பத்தின் தலையெழுத்தும் அடங்கியுள்ளது. சரி அண்ணா, நாம் இங்கு எதுவும் அதிகம் பேச வேண்டாம். குருநாதர் பேசும்போது உங்களை அதிகம் கவனித்தபடி பேசுவார். இதுவரை நான் குறிப்பிட்டதை நீங்கள் அனைவரும் கவனத்துடன் கருத்தில் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சரி, நாம் இன்றைய பாடத்தை ஆரம்பிக்கலாம். சந்தியா ஸ்நானம், ஜபோ ஹோமம், தேவதானாம் ச பூஜனம், ஆதித்யம் வைஷ்யதேவம் ச ஷட்கர்மாணி தினே தினே. ஆதித்யம், அதித்தி பூஜை, அதாவது விருந்தோம்பல். வைஷ்வதேவம், நலிந்தவர்களுக்கும் மற்றும் பிராணிகளுக்கும் உணவளித்தல். லோச்சனி பதுமை மாதிரி இருப்பாள். என் மருமான் ராமானுஜனுக்கு வெகு அருமையாக பொருந்துவாள். ஆனால்
நேரம் வரும்போது இந்த வரனை மறந்து விடாதீர்கள். தஞ்சா, எதற்காக இங்கே இப்படி தனியாக உட்கார்ந்திருக்கிறாய்? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லையா? என்னடி ஆயிற்று? நேற்றிலிருந்து நீ என்னவோ மாதிரி இருக்கிறாய். அதெல்லாம் ஒன்றுமில்லை. சரிதான், நீ சொல்லிவிட்டால் ஆயிற்றா? பார்ப்பவர்களுக்கு தெரியாதா? கலகலவென்று இருப்பவள் உம்மென்று உட்கார்ந்திருப்பது கூடவா எனக்கு தெரியவில்லை? எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. உண்மையிலேயே அப்படி இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். சரி, எழுந்து அமுது செய்யவா? வேண்டாம். ஏனடி வேண்டாம்? நேற்று கூட நீ சரியாக அமுது செய்யவில்லை. நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். எங்கேயோ யோசித்தவாறு இலையை கூட பார்க்காமல் அமுது செய்தாய். சரி, போகட்டும். இப்போதாவது எழுந்து வந்து நன்றாக அமுது செய். வா. இல்லை அம்மா, எனக்கு வேண்டாம். என்னை விட்டு விடேன். என்னடி தஞ்சா, உடம்புக்கு ஏதாவது செய்கிறதா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. என்னை கொஞ்சம் தயவு செய்து விட்டு விடேன். தோழிகளுடன் சண்டையா? அதனால் தான் இப்படி இருக்கிறாயா? இல்லை. பிறகு என்னடி? பேசாமல் எழுந்து வா, இலையை போடுகிறேன். ஐயோ, வேண்டாம் அம்மா. என்னடி தஞ்சா, நீ இப்படி இருப்பது என் மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறதடி. நீ இப்படி என்னை தொந்தரவு செய்வது எனக்கும் கஷ்டமாக இருக்கிறதம்மா. மிகவும் நன்றாக இருக்கிறது நீ சொல்வது. அமுது செய்ய வா என்று அழைப்பது உனக்கு தொந்தரவாக இருக்கிறதா? கெஞ்சினால் மிஞ்சுகிறாயே. வர வர உனக்கு பிடிவாதமும் கோபமும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இனிமேல் நான் உன்னை கெஞ்சப் போவதில்லை. வயிறு காய்ந்தால் தன்னால் வரப்போகிறாய். என்ன கௌசல்யா, எதற்காக அவளை கோபித்துக் கொள்கிறாய்? நீங்களே பாருங்கள். அமுது செய்ய வா என்றால் வரமாட்டேன் என்கிறாள். உடம்புக்கு ஏதாவது அசௌகரியமாக இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை என்கிறாள். நேற்றிலிருந்தே இப்படித்தான். ஏதோ யோசனையில் மூழ்கி இருப்பது போல் இருக்கிறாள். நேற்றும் சரியாக அமுது செய்யவில்லை. இப்படி இருந்தால் உடம்பு என்ன ஆகும்? வாடி வாடி என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்போது அமுது செய்ய விருப்பம் இல்லை, நீ போ, என்னை கொஞ்சம் தனியாக விடு என்கிறாள். இதற்கு கோபித்துக் கொள்ளாமல் என்ன செய்வது? சரி, நீ இப்போது கோபித்துக் கொண்டதில் பலன் ஏதாவது இருக்கிறதா? கொஞ்சம் விட்டுதான் பிடிக்க வேண்டும் கௌசல்யா. நன்றாகத்தான் விட்டு பிடிப்பது. உங்கள் அருமை பெண்ணுக்கு நீங்கள் தான் புத்தி சொல்ல வேண்டும். சொல்கிறேன். பக்குவமாக எடுத்து சொன்னால் அவள் புரிந்து கொள்ளக்கூடியவள் தான். படபடவென்று பேசினால் அவளும் யோசிக்காமல் ஏதாவது பேசிவிடுவாள். அது உனக்கு கோபத்தை அதிகப்படுத்துகிறது. தஞ்சம்மா, என்ன கோபம் உனக்கு? சொல், உனக்கு என்ன கோபம்? சரி, கோபம் இல்லை இல்லையா? அப்படி என்றால் இந்த பக்கம் திரும்பி அப்பாவை பார்த்து பேசு. ஏன் அமுது செய்ய மாட்டேன் என்கிறாய்? பிடிக்கவில்லை. திடீரென்று எப்படி பிடிக்காமல் போகும்? உடம்பு சரியில்லை என்றால்தான் உன்னை பிடிக்காது. அப்படியெல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லையே. இல்லை. அப்படியென்றால் உனக்கு மனதில் ஏதோ பிரச்சனை, அப்படித்தானே? உன்னை போன்ற சின்ன பெண்ணுக்கு மனதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? தோழிகளுடன் சண்டை போட்டிருக்கிறாய். அவர்களில் யாரோ ஏதோ உன்னை குத்துவது போல் சொல்லிவிட்டிருக்கிறார்கள். அதுதான் உனக்கு மனதில் உறுத்தி கொண்டிருக்கிறது, சரியா? அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்பா. சரி, அம்மா நேற்றோ அதற்கு முந்தைய நாளோ ஏதாவது பெரிதாக வைத்து தீர்த்தாளோ? சரி, போகட்டும். பிறகு ஏன் சரியாக அமுது செய்யவில்லையாம்? இதோ பார்த்தஞ்சம்மா, அன்னம் பிராணன், அன்னம் பரபிரம்ம ஸ்வரூபம் என்பார்கள். எக்காரணம் கொண்டும் அன்னத்தை நாம் புறக்கணிக்க கூடாது. அன்னத்தின் மேல் துவேஷம் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் அன்னத்தின் மேல் அதிக மோகமும் இருக்கக்கூடாது.
அதிக அன்னம் மூளையை மந்தப்படுத்திவிடும். அடடா, எதற்காக இவளிடம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பேசாமல் எழுந்து வாருங்கள். பசி வந்தால் 10 பறந்து போகும். அவள் தன்னால் வருவாள். இல்லை கௌசல்யா, நாம் அப்படி இருக்கக்கூடாது. குழந்தை நம் இருவரும் எதுவுமே கேட்கவில்லை என்று ஏங்கி போய் விடுவாள். பசி வருமாக இருக்கும், ஆனால் பெற்றோர் நம்மிடம் பாராமுகமாக இருந்து விட்டார்களே என்ற ஒரு சிறு கசப்பு அவளுக்குள் வளர்ந்துவிடும். தஞ்சம்மா, என்னிடம் சொல்ல முடியாத ஏதோ ஒரு பிரச்சனை உன் மனதில் இருப்பதாகவே வைத்துக் கொள்வோம். நாங்கள் இருவருமே அதை பற்றி கவலைப்படுகிறோம். உனக்கு எப்போது அதை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்போது சொல். நாங்கள் உன்னை வற்புறுத்தவில்லை. சரி, சமர்த்தில்லையா? எழுந்து உள்ளே போய் அமுது செய். எழுந்துரு. போ. பாவம் குழந்தை, அவளை போய் இப்படி மிரட்டி எடுத்து விட்டாயே. நானும் நீயும் கூட இந்த பிராயத்தை கடந்து வந்தவர்கள்தானே. யோசித்து பார்த்தால் நாம் கூட நம் பெற்றோர்களிடம் சில வேளைகளில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருப்போம். சரி, உள்ளே சென்று அவளுக்கு வேண்டியதை பரிமாறு. குழந்தை நன்றாக அமுது செய்யட்டும். குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அனந்தபிரான் சென்று சேர்த்திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழனம் வினையோயுமே ஓயுமூப்பு பிறப்பிறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன் நான் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே. குழந்தாய், இன்னும் மலர்கள் உள்ளனவா? இல்லை சுவாமி, அனைத்தையும் பறித்து விட்டேன். சரி, ராமு எங்கே? இதோ வருகிறேன் சுவாமி. ராமு, உன்னால் முடிந்த அளவிற்கு மலர்களை பறித்து வந்து விட்டாயா? ஆம் சுவாமி, குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து மலர்கள் அனைத்தையும் பறித்து கொண்டு வந்து விட்டேன். நாங்கள் வீட்டிற்கு கிளம்பலாம் என்றிருக்கிறோம். என்ன குழந்தைகளா, வழக்கத்திற்கு மாறாக சீக்கிரமே புறப்படுகிறீர்கள்? எப்பொழுதும் அடியேன் காஞ்சியம்பதிக்கு புறப்பட்ட பிறகுதானே நீங்கள் புறப்படுவீர்கள். ஏதாவது அவசர வேலையா? அப்படி இல்லை சுவாமி, மலர்களை எல்லாம் பறித்து முடித்து விட்டோம், அதனால் கிளம்பலாம் என்றிருக்கிறோம். ஓ, அவ்வளவுதானா? ஒரு விஷயம் சொல்ல மறந்து விட்டேனே. அடியேன் இன்றிரவு இங்கு திரும்பும் உத்தேசம் இல்லை. கோவிலில் உற்சவம் நடந்து கொண்டிருப்பதால் நாளை காலைதான் திரும்ப முடியும். எனவே நீங்கள் இருவரும் அடியேனுக்கு மற்றொரு உபகாரம் செய்ய வேண்டும். சொல்லுங்கள் சுவாமி. நாளை காலை பறிக்கும் புஷ்பங்களை நீங்கள் இருவரும் சேர்ந்து மாலையாக கட்டி வையுங்கள். காலையில் அடியேன் வந்தவுடன் உடனே மாலையுடன் கச்சியம்பதிக்கு புறப்பட வேண்டும். என்ன செய்வீர்களா? அது சுவாமி. என்னப்பா பளிச்சென்று பதில் சொல்லாமல் ஏதோ இழுக்கிறாய்? எங்களுக்கு தான் மாலை கட்டி பழக்கமில்லையே சுவாமி.